எவ்வியோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். என்னங்க ஜிகே மணி இப்படி பண்ணிட்டாரங்க. ஒரு நாள் 2 நாளா பாமகவுடைய வரலாறு, பாமக பொத்தி பொத்தி வளர்த்த தலைவராச்சாங்க ஜிகே மணி. இப்படியாப்பட்ட தலைவர் மருத்துவர் ஐயா அவர் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. டாக்டர் அண்ணன் அன்புமணி எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. திடீர்னு பாமக தொண்டர்கள் எல்லாரையும் காலவாரி விட்டுட்டு திடீர்னு போய் இப்படியாப்பட்ட ஊழல் கட்சியில போய் சேர்ந்துட்டாராங்க ஜிகே மணி. அநியாயத்துக்கு இப்படி ஒரு தவற ஐயா ஜிகே மணி அவர்கள் செய்வாருன்னு யாருன்னா நினைச்சோமா? ஜிகே மணி இப்படி ஒரு தவற செய்துட்டார் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பாமக காரன் நெஞ்சமெல்லாம் அப்படியே வெடிக்குது. பாமக காரனுடைய நெஞ்சமெல்லாம் வெடிக்குது. ஜிகே மணி திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வெடிக்குமா வெடிக்காதா பாமக காரனுடைய நெஞ்சு? ஏன்னா பாமகன்ற இயக்கத்தை பொத்தி பொத்தி வளர்த்த ஒரு ஜிகே மணி. மருத்துவர் ஐயா இரவு 1 மணிக்கு போன் பண்ணா கூட உடனே போன் எடுத்து ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டவரு நம்முடைய தலைவர் மணி ஐயா அவர்கள். யாரு கூட ஒப்பிடுறீங்க? நான் கேட்கிறேன், யாரு கூட ஒப்பிடுறீங்க? வேற யாருன்னா திமுகவில் போய் இணைந்துட்டாங்க அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா கூட மக்கள் நம்பிடுவாங்க. ஜிகே மணி ஐயாவுக்கு இதுக்கு மேல என்ன தேவை இருக்க போகிறது? எதற்காக இந்த ஊழல் சாக்கடையில போய் அவர் விழ போறாரு? ஊழல் சாக்கடை. நான் தான் சொல்றேன், 100 முறையில் 1000 முறை சொல்லுவேன், திமுகங்கிறது ஊழல் சாக்கடை. அந்த சாக்கடையில போய் மணி ஐயா விழுவாரா? நான் கேட்கிறேன், மணி ஐயா விழுவாரா? இந்த சேனல்ல போட்டிருக்கான் பாருங்க, இந்த தம்ப்நெயில் பாருங்க, எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. இந்த தம்ப்நெயில என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. பிரேக்கிங் நியூஸ் பாருங்க. பிரேக்கிங் நியூஸ், சற்று முன் திமுகவில் இணைந்த பாமகவின் முக்கிய புள்ளி ஜிகே மணி ஐயா போயிட்டு திமுகவில் இணைந்துட்டாராம் அப்படின்னு ஒரு சேனல்ல ஜிகே மணி ஐயா போயிட்டு திமுகவில் இணைந்தார்னு போட்டுக்கிறான். ஏன் இதையெல்லாம் போட்டு இவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க பாமக அப்படின்னு நான் பின்னாடி வரேன் சொல்றதுக்கு. இது ஒரு சேனல் ஆச்சுங்களா. அடுத்து இன்னொரு சேனல், இன்னொரு தம்ப்நெயில் போடுறேன் பாருங்க. பாமக வேண்டாம், திமுகவில் இணைந்த ஜிகே மணி. எப்படி இருக்கு? பாமக வேண்டாம், திமுகவில் இணைந்த ஜிகே மணி அதிர்ச்சியில் அன்புமணி. ஜிகே மணி ஐயா போயிட்டு திமுகவில் இணைந்துட்டாராம். அண்ணன் அன்புமணி அவர் வந்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். இந்த மாதிரியான செய்திகளை எதற்காக இப்பொழுது பரப்பி கொண்டிருக்கிறது இந்த திமுகவின் அடிவருடி ஊடகங்கள் அப்படின்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஷேடோ பட்ஜெட்டை வெளியிட்டாங்க. அந்த பட்ஜெட்டை வெளியிடும் போது தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. ஜிகே மணி ஐயாவும் அண்ணன் அன்புமணி அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட்ஜெட்டோட அறிவிப்புகளை படிச்சுட்டு இருக்கும்போது மணி ஐயா அவர்கள் வந்துட்டு சட்டமன்றம் கூடி இருக்கும், நான் சட்டமன்றத்துக்கு போறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சட்டமன்றத்தில் போன உடனே உங்களை அப்படியே பேச விட்டு போறாங்களா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுப்பாங்க பேசுறதுக்கு. அதை தவிர வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஒரு சட்டமன்றத்தில் வந்துட்டு விவாதங்கள் குறைந்தது 3 அல்லது 4 நாட்களாவது நடக்கணும். ஆனா ஒரே நாள்ல விவாதத்தை முடிச்சுட்டு என்ன பட்ஜெட் நடக்குது அப்படின்றத பத்தி பேசினாரு டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள். நீங்க போன உடனே உங்களை பேச விட்டு போறாங்களா சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். ஷேடோ பட்ஜெட்டோட அறிவிப்பின் போது மணி ஐயா அவர்களே அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது மிகப்பெரிய குற்றமாகி போச்சான். அதைத்தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. மணி ஐயா அவர்கள் அந்த நேரத்திலேயே அதை மறந்துட்டு இருப்பாரு. மணி ஐயா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மதிப்பு கொடுக்கல, மணி ஐயா அவர்களை அன்புமணி அவர்கள் மதிக்கல. கடவுள் மாதிரி மதிக்கிறார். அவரெல்லாம் எப்படி கடவுள் மாதிரி மதிக்கிறார். வழிகாட்டிகள் அவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில கடைகோடி தொண்டனுக்கும் வழிகாட்டி மணி ஐயா அவர்கள். உயர்மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளன் தொடங்கி கடைகோடி தொண்டன் வரைக்கும் மணி ஐயா அவர்களை கடவுளாக மதிக்கிறார்கள் பாமகவில். அது அண்ணன் அன்புமணி உட்பட. பாமகவினர் மீது விமர்சனம் வைப்பதற்கு தகுதியுடைய இயக்கங்கள் திமுகவோ அதிமுகவோ அல்ல. அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. யாருக்கே? இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலை செய்றீங்கல்ல, மக்களுடைய ஊழல் பணத்துல உடம்ப வளர்க்கிற திமுகவின் சொம்புகள் இருக்கீங்கல்ல, நீங்க பேச தகுதி இல்லாதவங்க. புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களும் கடைகோடி தொண்டனும் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருப்பவன். திமுகவில் இருக்கின்ற உயர்மட்ட பொறுப்பில் இருக்கிறவன் தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஊழல் பணத்தில் உடம்பை வளர்க்கிறவர்கள். உங்களுக்கு அந்த தகுதி இல்லை.
பாட்டாளி மக்கள் கட்சியின் தொலைநோக்கு பார்வை எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுமா? இந்தியாவில் எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. இலவச கல்வி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப திமுகவும் அதிமுகவும் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த இலவச கல்வி மருத்துவர் அண்ணன் அன்புமணியோட இலக்கில இல்ல. நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா அந்த இலவச கல்வியை பத்தி நான் பேசணும்னா ஒரு திமுக காரன் வாய் திறக்க முடியாது. ஏன்னா நீங்க கொடுத்துட்டு இருக்கிற இலவச கல்வியோட லட்சணம் எந்த அளவுல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட இலவச கல்வியை மருத்துவர் அண்ணன் அன்புமணி கொடுப்பதற்கு தயாரா இல்ல. இலவச கல்வி என்ற பேர்ல இப்ப பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறீங்களா 45,000 கோடி. இந்த கோடியை ஒதுக்கி கொள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மருத்துவர் அண்ணன் அன்புமணி சொல்லி இருக்கிற இலவச கல்வி எப்படி தெரியுங்களா? ஆரம்பம் முதல் பட்டக்கல்வி வரைக்கும் ஒத்த ரூபா பணம் கொடுக்காத நீ குடிசை வீட்டில் வாழுகின்ற ஏழையின் பிள்ளை பட்டக்கல்வியை முடிச்சிட்டு அவன் அரசாங்க பதவியில போய் உட்காரணும். அந்த கல்வியை தரமா கொடுப்பதான் மருத்துவர் அண்ணன் அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு திமுக காரனுக்கு திராணி இருக்கா? அண்ணன் அன்புமணியோட கொள்கையோடு மோதுவதற்கு போட்டி போடுவதற்கு எவனுக்குனா திராணி இருக்கா? இன்னொரு தம்ப்நெயில் போடுறேன், அதை பாருங்க. முற்றிய ராமதாஸ் அன்புமணி மோதல். அன்புமணியின் அற்பத்தனம் திமுகவில் இணைந்த ஜி.கே. மணி. ராமதாஸ் அன்புமணி இருவருக்கும் மோதல். அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய மோதல் நடக்குதாம் தைலாபுரத்துல. 2 பேர் வந்துட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தாக்கிக்கிட்டாங்களாம். அதனால அதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத மணி ஐயா போயிட்டு திமுகவில் இணைந்துட்டான். நான் கேட்கிறேன், திமுகவில் யாரு போய் இணைவான்? திருட, கொலகாரன், கொள்ளகாரன், அயோக்கிய பையன், ஏமாற்று பேர் வழி இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற இயக்கம் திமுக. நேர்மையின் பால், நீதியின் பால், நியாயத்தின் பால், தர்மத்தின் பால் அரசியல் செய்கின்ற எந்த ஒரு நீதிமானாக இருந்தாலும் திமுக பக்கம் போய் நிற்பானா? திமுக அதிமுக என்ற இந்த இரு பெரும் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் திராவிட குப்பைகள். மணி ஐயாவுக்கு என்ன வேணும்? பாட்டாளி மக்கள் கட்சி செய்யாததை மணி ஐயாவுக்கு வேற யாரால செய்ய முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொடுக்காத மரியாதையும் மதிப்பையும் மணி ஐயாவுக்கு திமுக கொடுத்துற போதா? திமுகவில் மணி ஐயா போய் சேர வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? வன்னியர் சங்கத்தின் தலைவர் மாவீரன் அவர்கள் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மேடையில பேசுறார். இப்படிதான் சில பத்திரிகைகள்ல காடுவெட்டி குருவுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் பிரச்சனை, காடுவெட்டி குரு அவர்கள் பாமகவில் இருந்து விலகுகிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையில செய்தி. இந்த செய்தி கிடைத்து 2வது 3வது நாளில் மேடை ஏறுகிறார் மாவீரன் அவர்கள். அந்த மேடையில் தான் அவர் பேசுறார், என்னை மருத்துவர் ஐயாவிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்றால் மரணம் ஒன்றுதான் பிரிக்கும் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அளவுக்கு மக்களை நேசித்து, மண்ணை நேசித்து, மொழியை நேசித்து, இனத்தை நேசித்து, இந்த தமிழ் மக்களை நேசித்து அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம் எதுவுமே இல்லை. ஆனா அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட திருடர்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அநியாயத்தின் மீதும் அம்பை ஏவி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களின் கணைகளை தாங்க முடியாமல் அவருடைய செயல்பாட்டோடும் கொள்கையோடும் கோட்பாடுகளோடும் அவருடைய தொலைநோக்கு திட்டத்தோடும் போட்டி போட தகுதியற்ற இந்த திராவிட பிச்சைகள் சாதி வன்மத்தை அவர் மீது திணித்து பொய்யான செய்திகளை தமிழகத்தில் மருத்துவர் ஐயாவின் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் பரப்பி இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை மக்களிடம் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட அடிமைகள். நான் இப்பவும் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இயக்கத்தோடும் கூட்டணி வேண்டும் என்று திமுகவுடன் கூட்டணி வைத்த போதும் கோபாலபுரத்தை நாடியது இல்லை. அதிமுகவோடு கூட்டணி வைத்த போதும் போயஸ் கார்டனை போய் மருத்துவர் ஐயா விதித்ததில்லை. இந்த 2 இயக்கங்களை சார்ந்தவர்களும் படையெடுத்தது தைலாபுரத்தின் தோட்டம். என்றுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் தன்மானத்தை இழக்காத ஒரு தலைவர் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது உன்னிடம் நான் வருவதற்கு? என்ன இல்லை என்று நான் வரப்போகிறேன்? மருத்துவர் ஐயா அவர்கள் பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இந்தியாவின் உயர்குடி மகனாக பதவியை வகித்திருக்க முடியும். அரசியல் அதிகாரத்தின் பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்தவர் இன்று வரையில் நிற்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பதவி சண்டை நடந்துட்டு இருக்குது, பதவி போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அடிச்சுக்கிறான், உதைச்சிக்கிறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், எல்லாம் நடக்குது. கோடிக்கணக்கில் வியாபாரம் நடக்குது.
மருத்துவர் ஐயா எதையுமே எதிர்பார்த்ததில்லை. பாமரன் ஏழை குடிமகனுக்கான உரிமைக்காக இன்று வரையில் களத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட உன்னத மனிதனை அவமானப்படுத்துகின்ற செயலை இந்த ஊடகங்கள் செய்வது கேவலமாக இல்லை உங்களுக்கு? நான் சில அரசியல் தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறேன். அந்த தலைவர்கள் மீது அந்த விமர்சனம் இருக்கிறது, அது உண்மை, அதனால் வைக்கிறேன். மு.க. ஸ்டாலின் மீது நான் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன், அது உண்மைதான். அந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று மறுக்கட்டும். திராணி இருக்கிறவர்கள், திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், உண்மை அது. அந்த குற்றச்சாட்டு இப்பொழுது பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது நடந்திருக்கிறது, அதை நான் வைக்கிறேன். பொய்யான செய்தியை ஏன் பரப்புகிறீர்கள்? வன்மத்தை ஏன் திணிக்கிறீர்கள்? திராணி இருந்தா நேருக்கு நேரா களத்துல மோதுங்க. இங்க ஒரு பக்கம் நில்லுங்க, அவங்க ஒரு பக்கம் நிக்கட்டும். மக்கள் மன்றத்துல இது மக்களாட்சி, ஜனநாயக நாடு. யாருக்கு திராணி இருக்குதோ, மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ வாக்களிச்சு வெற்றி பெற்றுட்டு போங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இவன் 20 கோடி ஒரு தொகுதிக்கு பட்ஜெட் போட்டான்னா அதிமுக, திமுக காரன் 30 கோடி பட்ஜெட் போடுறான். மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு அல்ல, ஓட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு, வாக்கை விலை கொடுத்து வாங்குவதற்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய தேசத்தை ஆண்ட இயக்கம் அல்ல, ஒரு பாமர இயக்கம், கடைகோடி குடிமகனுக்கு உருவாக்கப்பட்ட இயக்கம். தமிழ்நாட்டில் இதுவரையில் அதிகாரத்தை அனுபவித்ததில்லை. அவன் எங்கிருந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும்? மக்களை நம்பி களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் நீங்கள் சாதி வன்முறையாளர்களாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் செய்கிற அத்தனை அநியாயங்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியுமா? குறைந்தது இந்த 35 ஆண்டுகளாக திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் எந்த ஒரு தவறை செய்தாலும் அடுத்த கணம் சுட்டி காட்டுவது மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயாவிற்கு தெரியாமல் தமிழக அரசியலில் ஒரு அணு கூட அசையாது. இது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் தொண்டனை ஒருபோதும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகங்கிறது ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையில மணி ஐயா போய் விழுவாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஒரு தம்னையில போடும்போதே உங்க நான் கூசி இருக்கணும். அப்பழுக்கற்ற மனிதர் ஜி.கே. மணி அவர்கள், அப்பழுக்கற்ற மனிதர் ஜி.கே. மணி ஐயா அவர்கள். மணி ஐயா பக்கத்தில் சென்று இப்பொழுது நின்று நீங்கள் பேசினீர்கள் என்றால் சமூக நீதி பேசுவார். திமுக என்ற சாக்கடையில் இருக்கின்ற தலைவர்கள்ட்ட போய் நின்னீங்கன்னு வச்சுங்க, சாராயம் விற்கிறத பத்தி பேசுவாங்க. திராவிட கட்சிகளுக்கும் பாமகவிற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். பாமகவின் கூட்டணிக்காக ஏங்கி நிற்கின்ற இயக்கங்கள் இது ரெண்டும் தான். பாமகவை பற்றி குறை சொல்லுவதற்கு திமுக காரனுக்கோ அதிமுக காரனுக்கோ எல் முனை அளவு கூட தகுதி இல்லை. தகுதி உடைய இயக்கங்களும் அது இல்லை. நான் இப்ப தம்னையில காட்டின இல்லையா, ஒரு 3 தம்னையில, இந்த 3 தம்னையிலுமே திமுகவுடைய அடிவருடி ஊடகங்கள் போட்டது. அதுல ஒரு ஊடகத்துல வந்துட்டு காடு வெட்டியாருடைய மருமகன் மனோஜ் வந்துட்டு பேசியிருக்கான். அதை பத்தி நாம மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம்னு நினைக்கிற, கடந்து போயிடலான்ட்டு. ஏன்னா தொடக்கூடாதது தொட்டா நம்ம கைதான் ஆறும். ஏன்னா அப்படி ஒரு ஆளு யாருன்னே பாமக காரனுக்கு தெரியாது. அதனால அதை பத்தி பேச வேண்டாம். திமுகவே ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டேன். சாக்கடையில இருந்து ஒரு புழு நண்டுது அப்படின்னா அதையெல்லாம் மெதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மணி ஐயாவை பற்றி பேசியிருந்ததாலதான் எனக்கு இவ்வளவு ஆத்திரம், இவ்வளவு கோபம், இவ்வளவு ஆதங்கம். ஏன்னா திமுக அவரு கட்சியை விட்டு விலகிட்டாரு, மணி ஐயா கட்சியை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி இருக்கட்டும், நான் டென்ஷன் ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஓய்வு தேவைப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அந்த அளவிற்கு அவருடைய கால்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் சென்றிருக்கிறது. 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டுகள் அல்ல, குறைந்தது 25 ஆண்டுகள் அந்த பயணத்தை தொடர்ந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் கடைகோடி தொண்டன் கூட கையெடுத்து கும்பிடுகின்ற ஒரு தலைவர் மணி ஐயா அவர்கள். அவர் கட்சியை விட்டு விலகிட்டார் அப்படின்னா அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லுவோம். கடைசி வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் மணி ஐயா அவர்கள் காடு வெட்டியார் எதை மேடையில் பேசினாரோ அதையே தான் மணி ஐயா அவர்களும் முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கடைசி இறுதி மூச்சு இருக்கின்ற வரையில் அந்த இயக்கத்தின் உயிர் நாடிகள். திமுகவில் இருக்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கிற மாதிரி கொள்கை கோட்பாடுகள் இல்லாத தலைவர்கள் பாமகவில் இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்களும் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு கீழே தொண்டர்களும் இருந்திருந்தா பாமகன்ற இயக்கத்தை இந்த திராவிட கட்சிகள் என்னைக்கையோ காலி பண்ணிட்டு இருக்கோம்.
தமிழ்நாட்டில் பாமகவிற்கு பிறகு உருவான எத்தனையோ கட்சிகள் காணாமல் போன வரலாற்றை நாம் பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை அசைச்சு கூட பார்க்க முடியல. இந்த 2 திராவிட கட்சிகளாலும் இந்த 2 திராவிட கட்சிகளையும் அசைத்து பார்ப்பது பாமக மட்டும்தான். எல்லா தலைவர்களும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.